ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வழக்கம் போல் இந்த சேரில் உட்காந்ததுக்கப்புறம் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். 2-3 ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதை சார்ந்து ஏதாச்சும் பேசலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் இந்த சேரில் வந்து உட்காரக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுத்தான். ப்ராப்பராக இந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் இதை வச்சுக்கோ அப்படின்லாம் கொடுக்குற அளவுக்கு அவரும் ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் புளுத்தில். எல்லாத்துக்கும் லவ் ஃபெயிலியர், லைஃபே ஃபெயிலியர் எங்களுக்குலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான். பட் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இன்சிடெண்ட்டில் யதார்த்தமாக ஒன்று சொன்னான். அவன் சொன்னது வந்து கொஞ்சம் கரெக்டுன்னும் பட்டுச்சு, சில இடங்களில் சில நேரங்களில் அது தப்புன்னும் பட்டுச்சு. ஸோ நான் இன்றைக்கி என்ன யோசித்தேன் அப்படின்னா, அவன் என்ன சொன்னான், அது எனக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பொதுவாகவே விட்டலான் இருக்கேன். எந்த பக்கமுமே ஸ்டாண்ட் எடுக்க முடியல. ஜென்ரலாகவே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கும் போதும், இல்லை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போதும், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஷூஸ்லேருந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போதும் ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்ட் எடுக்க முடிகிறது கிடையாது. ஏன்னா இந்த உலகமே அப்படி தான். அவன் பண்ணுறது அவனுக்கு கரெக்ட். காற்றுல கைவீசி நடக்கிறது என்னோடய சுதந்திரம். அதை அடுத்தவங்க நான் குத்துனா மட்டுமே தப்பே தவிர்த்து, நான் இப்படி கைவீசி நடப்பேன், இல்லை இப்படி கைவீசி நடப்பேன், இல்லை இப்படி கைவீசி நடப்பேன், இல்லை கையை வீசாமல் அட்டென்ஷனில் கூட நின்று நடப்பேன், அது என்னோட இஷ்டம். ஸோ ஆப்போசிட்டில் இப்போ நான் கைவீசி நடக்கிறேன் அப்படிங்கிறக்காக ஆப்போசிட் ஒருத்தர் அட்டென்ஷனில் நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறக்காக அட்டென்ஷனில் நடக்கிறவனே தப்பு, நான் தான் கரெக்டுன்னு சொல்கிறது முட்டாள்தனம். நம்மளை பார்த்து அவன் ஜட்ஜ் பண்ணுறது முட்டாள்தனம். பேசிக் ஜட்ஜ்மெண்டல் தேவை தான். எந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்லாம், இவன் இவ்வளோ தூரம் கைவீசி நடக்கிறான், நம்ம கொஞ்சம் சுற்றி போயிடுவோம், இல்லாட்டி இவன் கை நம்ம மேலே பட்டுரும் அப்படிங்கிற இந்த பேசிக் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல. இவனுங்க அடிக்கடி இந்த நாய் இதை பற்றியே பேசுது, இது காசு விஷயத்தில் ரொம்ப உஷாரு, நம்ம காசு விஷயத்தில் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்து அவங்க நம்ம லைஃப்பில் தேவைப்படுறாங்க, நம்ம லைஃப்பில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேசிக் லெவல் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறேன், அது இருக்கணும். அது இல்லைன்னா நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அதை தாண்டி இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜட்ஜ் பண்ணி இவனே இப்படி தான், இந்த இதை சார்ந்தவங்களே இப்படி தான், இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் கடவுளை கும்பிட்றாங்கன்னா அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் ஒன்று பண்ணுதில்ல, அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் என்னென்னமோ அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஒரு பாத்து இருக்குது, அவன் ஒன்று ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அதை டோட்டலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் பண்ண முடியலன்னா விலகியாச்சும் நிற்கணும், போட்டவனை நோண்டக்கூடாது. நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட இதுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் என் ஃப்ரெண்டு சொன்னது வந்து கரெக்டாக இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் அப்படிங்கிறது எனக்கே தெரில. ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைக்க முடியல. மதில் மேல் நடக்கும் பூனைம்பாங்கல்ல, லைஃப்பில் லிட்டரலாக அந்த மாதிரி தான் இருக்கணும். பி கேட் ஆன் த வால் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஒரு பக்கம் நம்ம ஸ்டாண்ட் எடுத்தோம்னா எனக்கு தெரில. சரி, ஓகே, நான் அந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் என்னென்னு சொல்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஃப்ளோவில் போவோம். நானும் என் ஃப்ரெண்டும் அந்த எஃப்எம்மில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். அந்த ஈவெண்ட்டில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கடலை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டும் கடலை போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மியூச்சுவலாக கிராஜுவலாக அவங்களுக்குள்ள ஒரு அன்பு டெவலப் ஆச்சு. அப்புறம் அந்த பொண்ணு வாயை திறந்து வெக்கத்தை விட்டு துக்கத்தை விட்டு சொல்லிருச்சு, இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிருச்சு. ஆனால் இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறேன், ரொம்ப என்னோடய ஃப்ரெண்டுக்கு அவன் லைஃப்பில் என்ன நடக்குது எனக்கு எல்லாமே தெரியும், என்கிட்ட எல்லாமே சொல்லுவான். அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிருச்சு, எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு இவனும் சொல்லிட்டான். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி நான் பார்க்க மாட்டேன், மெசேஜ் பண்ணி பார்க்க மாட்டேன், ரொம்ப முறுக்கிக்கிட்டே தெரியுவான். நான் ஒரு நாள் கூப்பிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, ஓவராக பண்ணாதீங்க மிஸ்டர், உங்கள் முகரக்கட்டைக்கு இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த மெசேஜ் அனுப்பாமல், இந்த டெக்ஸ்ட் பண்ணாமல் அப்படியே புழுத்திக்கிட்டு அப்படியே 24 hours நீ பிஸியாக இருந்து கிளிக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கான அட்டென்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் 2 பேருக்கு ஏதோ நார்மலாக ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், கேஷுவலாக ஆன் த ஃப்ளோவில் ஆன் த கோலை சொன்னான், இங்கே பார் மிதுன், முக்கால்வாசியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு காரணமே ஆரம்பத்தில் ஒரு மாதிரியும் அது மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கப்புறம் வேறு மாதிரியும் இருக்கிறது தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் போது தான் பிரச்சனையே உருவாகுது. ஆரம்பத்துலேருந்தே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருந்துட்டு போயிடுறது எவ்வளோ நல்லது அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு வந்து அது கரெக்டுன்னு தான் பட்டுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது ரொம்ப ப்ராக்டிக்கல் கிரவுண்டட் ரியாலிட்டியில் நம்ம வந்து ஒன்றி இருக்கோம். நான் வந்து ஸோ ரியாலிட்டி ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன், நான் இப்படி தான் இருப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவன் சொன்னது கரெக்டு தான் ஒரு விதத்தில். இன்னொரு விதத்தில் என்ன அது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறேன். அதுதான், நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன், நான் இப்படி தான் நான் கிரவுண்டடாக இருப்பேன், நான் எனக்கு தோணுச்சுனா பேசுவேன், இல்லாட்டி பேண்ட் சுற்றிக்கிட்டு இருப்பேன், நான் இந்த மாதிரி இந்த பழக்கணக்கு நான் இப்படி தான் இருப்பேன், உனக்கு வேணும்னா லவ் பண்ணு, விளையாட்டி போ அப்படிங்கிற ஒரு டேக் எடுக்கிறாங்கல்ல, அது ஓகே, அவன் சொல்கிறது புரியுது. ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது இந்த லவ் பண்ணுறவங்க ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு முன்னாடி லவ் பண்ணுறவங்கெல்லாம் அந்த எஃபர்ட் வந்து 200, 300, 400, 500% இருக்கும். அவங்கள பார்க்குறக்கான எஃபர்ட் அந்த இது.
அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் லைஃப் புரியும் போது, ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது, சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம், வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டினா என்ன, மூவி நம்மளை லவ்ங்கிற ஒரு விஷயத்தை மூவிஸ் வந்து நம்மளை எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எதை திறந்தாலும் இந்த லவ்ங்கிற விஷயத்தை மட்டுமே போர்ட்ரே பண்ணி லவ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேண்டஸியாக மாற்றிட்டானுங்களா? அப்போ ரியாலிட்டினா என்ன? இப்போது ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு பொண்ணு ஜென்ரலாகவே கேர்ள்ஸ் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அவங்களோட அழகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது நேச்சர், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்கள அழகாக காமிச்சிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். அந்த ஐலைனர் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இன்றைக்கி ஜாஸ்தியாக மார்க்கெட்டில் இருக்க காரணமே மென் மட்டுமே இந்த உலகத்தில் இருந்தாங்க அப்படின்னா பான்ஸ் பவுடரோடு நின்றுருக்கும் ப்ராடக்ட், வேறு எதுவுமே சேல்ஸே இருக்காது. சொல்கிறேன் நான், இது வந்து விமன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்ல வரல, பட் அது அவங்களுக்கு பிடிக்கும், அது அவங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது நேச்சர், அது ஒன்றுமே அது ஒரு அழகான விஷயம். அவங்களுக்கு அவங்கள அழகுப்படுத்திக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு பொண்ணை நம்ம அந்த அழகு பார்த்து நம்ம லவ் பண்ணுறோம், ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் பேசி பார்க்குறோம், சரி ஓகே வைப்பு செட் ஆகுது லவ் பண்ணுறோம், இல்லை கண்டவுடன் காதலுக்கு பல வடிவங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க லவ் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையான லவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியை இது வரைக்கும் எந்த படத்துலையும், மேபி அங்கங்கே சில படங்களை காமிச்சிருப்பாங்க, இல்லை மேபி நீங்கள் அங்கங்கே சில லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்து வரும்போது நீங்களே கவனிச்சிருப்பீங்க. இல்லை ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் லைஃப், நான் சொன்னேன் when reality hits so hard, நீங்களே உங்கள் அம்மா அப்பாவை பார்த்தோ, இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்தோ, இல்லை கல்யாணம் ஆகக்கூடிய கப்புள்ஸ் பார்த்தோ நீங்கள் தான் கவனிச்சிருப்பீங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து அந்த மேக்கப்லாம் போட்டு அவள் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அதை தெரிஞ்சு அந்த அட்ராக்ட் ஆகி அந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்முக்கும் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சோல் கனெக்ஷனும் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அந்த ஃபிசிக்கல் இதுக்கு. ஆனால் ஒரு பொண்ணோட மிகப்பெரிய இன்செக்யூரிட்டியை நீங்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்களேன். நான் அழகாக இருக்கும்போது இவன் என்னை விட்டுட்டு போயிடுவானா அப்படிங்கிறது அவளுக்கு இன்செக்யூரிட்டியே கிடையாது. அவளுக்கும் கல்யாணம் ஆகும், விரிங்கிள்ஸ் வரும், சுருக்கம் வரும், தொப்பை உழுகும், குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா அவங்க ஷேப்பே மாறும். நம்ம எதெல்லாம் பார்த்து அட்ராக்ட் செய்யப்பட்டோமோ, அட்ராக்ட் ஆனோமோ, அது எல்லாமே அவங்களுக்கு வந்து இன்பர்சனாக உல்ட்டாவாக நடக்கும். அவங்களுக்கும் சில ஸ்கார்ஸ் வரும் அவங்க உடம்பு மேலேயே ஃபிசிக்கலாக. காலங்காத்தால் எந்திரிச்சாங்கன்னா அவங்க மூஞ்சியும் என்ன வடியும் தான், அவங்களும் ஹியூமன்ஸ் தான். எப்பயுமே இந்த 4 லேயர் 5 லேயரோடய சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டாளுங்க. ஜென்ரலாக சொல்கிறேன், இதுதான் ரியாலிட்டி. ஸோ அவங்க காலங்காத்தால் எந்திரிச்சு இந்த யார் சொல்லுவா, டேரக்டர் அமீர் சொல்கிற மாதிரி தான், காலங்காத்தால் எந்திரிச்சோடனே ஒரு பொண்ணோட முகத்தை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனால சொல்ல முடியுது, அந்த முகத்தை அப்படியே ரசிக்க முடியுதுல உண்மையாக. அது ட்ரூ லவ். அது ட்ரூ லவ்ங்கிறத விட ஒரு பொண்ணு அழகாக இருக்கும்போது 4 லேயர் போட்டிருக்கும் போதும் ஒரு லவ் வருது இல்லை, அதையும் நான் வந்து இலக்காரமாக பேசல, அதுவும் ட்ரூ லவ் தான். பட் இந்த ஒரு ரியாலிட்டி நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. அதனால அது ட்ரூ லவ்னு சொல்லிட்டு அதை எக்ஸாக்ரேட்டடாக சொல்கிறாங்களோ என்னமோ. பட் இது பேசிக், இது புரியணும் அப்படின்னு நான் ஜஸ்ட்டு சொல்ல வரேன், அவ்வளோதான். இது புரிஞ்சால் போதும் நான் ஜஸ்ட்டு சொல்ல வரேன். நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கும், நம்ம எதனால் அட்ராக்ட் செய்யப்பட்டோமோ அது எல்லாமே அவளுக்கு உல்ட்டாவாக மாறும், ஸ்க்ராச்சஸ் வரும், காலங்காலத்தில் தூங்கி எழுந்திரிச்சா ஃபேஸ் ஆயிலி ஃபேஸாக இருக்கும், வாயிலிருந்து ஸ்மெல். இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் லவ் பண்ணணும். ஒரு பையன், ஒரு ஆம்பளையாக, ஒரு பாய், ஒரு மேனாக அந்த தருணத்தில் தான் அவன் வெளிப்படுறான் இல்லையா? சும்மா லிப்ஸ்டிக்கு போட்ட இதையும் ஃபுல்லாக முடுக்கி எல்லாம் கலர் அடிச்சுட்டு நல்லா நரிஷிங்லாம் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஃபேரி டெய்ல்ஸில் வர டேங்கிள்டு படத்தில் வர ஹீரோயின் மாதிரி ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவளை பார்த்து அட்ராக்ட் ஆகி அவகிட்ட போய் ஆகா ஓஹோ ஹாய் மாலினின்னு கவிதை பாடுறது ஒரு விதமான காதல் என்றால், இதுதான் இன்னும் பேஸ், இன்னுமே மெயின் இந்த லவ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போது இந்த ஒரு ரியாலிட்டிலாம் புரியணும். அப்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜில் ஒரு 400-500% எஃபர்ட் போடுறவங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எஃபர்ட் போடக்கூடாதுன்ட்டு இல்லை, உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு லவ் குறைஞ்சிருச்சுன்னு இல்லை. பி இட் மென் ஆர் விமன். மேக்ஸிமம் விமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, மென் வந்து எஃபர்ட்ஸ் போடுறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ மென்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லணும்னா அது அவங்களுக்கு லவ் குறைஞ்சிருச்சுன்னுலாம் இல்லை, அவங்க வந்து ஃபெட்டப்புண்டும் இல்லை. அவன் அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஹீ ரியலைசஸ், ஓகே அதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம பண்ணது கிரிஞ்சு தானே, பரவாயில்ல இவளுக்காக தானே பண்ணோம், இன்னமும் நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் ஒரு 50% இருக்கும். ஒரு 30% அந்த ஃபெட்டப் மென்டாலிட்டி இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா லைஃப்பில் அவன் எதையோ நோக்கி ஓடுறான், அவனோட ஆம்பிஷன்ஸு லவ் கிவ் எல்லாத்தையும் விட்டு ஓரம் தள்ளிட்டு இந்த குடும்பத்துக்காக ஓடுறான். அந்த குடும்பத்தில் யார் அடக்கும், பொண்டாட்டி பிள்ளைங்க அடக்கும். பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே உண்மையான காதல் வச்சுருந்தாலும் அந்த குழந்தை வந்து அது ஒரு குழந்தை தன்மையாகவே இருக்கிறனால அந்த குழந்தைக்கிட்ட அந்த ஒரு காதல், அந்த ஒரு எஃபர்ட்ஸ்லாம் ஒரு மென்னுக்கு ஜாஸ்தியாக வெளிப்படும் போது ஒரு மனைவி கிட்ட அந்த எஃபர்ட்ஸ் அவன் போடுறது கம்மியாகுது அப்படின்னா அவன் அந்த வெறுப்பெல்லாம் அவனுக்கு எங்கேயாச்சும் அவனுக்கு காட்ட முடியாமல் அவன் திணறான். அவன் மனைவிக்கிட்ட அதுக்குன்னு நான் வெறுப்பாக இருக்கேன்னு அவன் மனைவிக்கிட்ட போய் வாலண்டியராக மூஞ்சியை காட்டி வலுன்னு விழுகணுன்ட்டு அவன் பண்ணுறது கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறதில்ல அப்படின்ட்டு அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வருதில்ல கேர்ள்ஸுக்கு. அந்த ஒரு மென்டாலிட்டி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அவன் உங்கள் லவ் அவனுக்கு குறையெல்லாம் இல்லை. 10 டைம் சொல்கிற இடத்துல அவன் 1 டைம் தான் சொல்கிறான், மிச்சம் 9 டைம் வந்து சம்திங் இஸ் ஹோல்டிங் ஹிம் பேக்.
அவ்வளோ டிப்ரெஸ்டாக அவன் இருக்கான். அவனால் அது ஹோல் ஹார்ட்டடாக சொல்ல முடியல, ஃபேக்காக உங்ககிட்ட இருக்க முடியல. அதனால தான் 10 டைம் சொல்கிறேன், ஒரு டைம் சொன்னாலும் அது சோல்ஃபுல்லாக சொல்கிறான். அந்த குழந்தைகிட்ட அவன் காட்ட முடியாது. ஆப்வியஸாக அது குழந்தை, அதுக்கு விவரம் பத்தாது, விவரம் புரியாது, தெரியாது. ஸோ அந்த குழந்தை தன்மையை அவன் ரொம்ப ரசிக்க தான் செய்வான். அது அவனோட குழந்தை. அப்போ அந்த குழந்தைகிட்டலாம் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க தான் செய்வான். அவனுக்கு ஒரே டைம் பாஸ், ஒரே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபே அந்த குழந்தை தான். ஆனால் அது மனைவின்னு வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அவன் முறுக்கிட்டு மாதிரி உங்களுக்கு தோணலாம். அப்போ போட்ட எஃபர்ட்ஸ் இப்போ போட மாட்டேங்கிறானே அப்படின்னு அந்த ஸ்ட்ராங்காக தோன்றதுக்கு காரணம், பிஃபோர் மேரேஜ் இட் வாஸ் மென்ட் டு பி 100, பட் ஹீ ஆர் ஷீ தே வெண்ட் அப் டு 500%. அங்கே தான் அது மைனஸ் ஆகுது. அந்த 100 அட்லீஸ்ட் 100ஆவாச்சும் வச்சுக்கலாம். 100% எஃபர்ட்டை சோல்ஃபுல்லாக 100 அதை 500% பண்ணிவிட்டு திடீர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது அது அந்த 100 நம்ம கொடுக்குறோம்ல, ஒரு பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஆஃப்டர் மேரேஜ் அது ஒரு 30-40க்கு குறையலாம். ஆனால் அந்த 500 ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டனால ஆப்வியஸாக ப்ராக்டிக்கலாக அவனுக்கு அந்த -100க்கு போயிடுது எஃபர்ட்ஸு. ஸோ அது ஆப்போசிட்டில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரதான் செய்யுது. என் ஃப்ரெண்டும் அதை தான் மீன் பண்ணான். பட் எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குது. இப்போ நான் பேசினது பூரா கம்ப்ளீட்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. என் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்ட் தான். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நான் இப்படி தான். அப்புறம் இன்னொரு பேசிக்கான விஷயம் இருக்குது. நான் அந்த எஃபர்ட்ஸ் போடுறதெல்லாம் தாண்டி ரொம்ப பேசிக்காகவே நம்ம எப்பயுமே சொல்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப்புன்ட்டு இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியே இருக்க பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற, நான் இப்படி தான். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நீ பூமர்னு, நான் பூமர் தான். நம்ம எப்பயுமே நம்மளாக இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்துறது ரொம்ப சிறந்தது. அது ஒரு சிறப்பான ஹேபிட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேபிட். என்கிட்ட இன்றைக்கி 10 ரூபா தான் இருக்குன்னா, பில்கேட்ஸே வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் அவர்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது. அதனால நான் போய் சொல்லணும், ஐ ஹேவ் 1000 rupees இன் மை பேக்கெட், ஜஸ்ட் ஃபார் ஸ்பெண்டிங் டைம், பேக்கெட் மணி 10 ரூபா தான் சார் என்கிட்ட இருக்குது. பிச்சைக்கார நிலமை தான் கிட்டத்தட்ட எனக்கும் அப்படின்ட்டு. அது பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இன்றைக்கி காலங்காலத்தில் பெருமாள் கோயில் போகும்போது ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும்போது கொடுக்குறதுக்கு காசு இல்லை, சாரி யாசகம் கேட்கும்போது கொடுக்குறதுக்கு காசு இல்லை, நானே உங்கள் நிலமையில தானே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வர முடியுது. அவ்வளோதான், உள்ளதை உள்ளபடி இதான் நான் அப்படின்னு ஜென்ரலாகவே இருக்கிறது பேசிக்காகவே ரொம்ப நல்லது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யாரையுமே ஃபேக்காக அட்ராக்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஒன்றா இருந்துட்டு வேறு ஒன்றா போர்ட்ரே பண்ணும்போது ஃபேக்காக நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடிச்சே வாழ்க்கை போயிடும். அது வெறுத்துரும் ஒரு கட்டத்துக்கு மேலே. வைப் அட்ராக்ட்ஸ் த ட்ரைப். நான் இப்படி தான், அதில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். எனக்கான பர்சன்ஸ் அது வருவாங்க. அது பீ இட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு தெரியும் இந்த பீஸ் இப்படி தான், இந்த பீஸை கம்ப்ளீட்டாக அதனால் நான் நானாகவே இருக்கிறது சிறந்தது. இது பேசிக்கு. என் ஃப்ரெண்டு சொன்னதில் அந்த இன்னொரு ஆங்கிள் என்னென்னு மட்டும் நான் டக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் பாட்காஸ்ட்டும் போகிற மாதிரி இருக்குது, எனக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. திஸ் கிளைமேட் இஸ் கொல்த்திஃபையிங், சாப்பாடு இஸ் வெறுப்பேத்திஃபையிங், போய் சமைக்கணும், ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் சொல்கிறேன். ஸோ ஓகே, இந்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த கிரிஞ்சு, என் ஃப்ரெண்டு சொன்னால கிரிஞ்சு பண்ணக்கூடாது, நம்ம இப்படி தான் இருந்துடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்பவே வரப்பாக இல்லாமல் அந்த ஹனிமூன் ஃபேஸும்பாங்க. அந்த டைமில் தான் நம்ம எஃபர்ட்ஸ் ஜாஸ்தியாக போடுவோம். நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் யூடியூப் ஆரம்பிக்கும் போது நான் அப்படி எஃபர்ட் போட்டேன். நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் என் ஒர்க்கு பிகின் பண்ணும்போது அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டேன். அப்படியே பொம்பரை மாட்டம் சுற்றுவேன். அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் அதெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் ரசிக்க முடியும், அதை என்ஜாய் பண்ணவும் முடியும் இல்லையா? அப்போது ஒரு லிமிட்டோட, நான் சொன்ன மாதிரி ஒரு 100%க்கு ஒரு 80-100% அந்த ஒரு எஃபர்ட்டோட பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். எக்ஸ்ட்ராவும் போய் எக்ஸஸாகவும் போய் ஃப்யூச்சரில் ஆப்போசிட்டில் இருக்க பீஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்க வேண்டாம். ரொம்ப கம்மியாகவும் என் ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே வரப்பா அப்படியே நான் இப்படி தான் சுப்ரமணியபுரம் அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்குதான் அப்படின்னு புடனையோட தட்டி, உன்னை நம்பி ஒரு சோல் வந்திருக்கு, அந்த சோல் சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணும், நீ சில விஷயங்கள் நான் இப்படி தான் அப்படின்னு அவளுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சொல்லி புரிய வைக்கலாம். அதுக்குன்னு எடுத்தோடனே நீ வரப்பாக இருந்து அவங்கள ஹர்ட் பண்ணி தான் அது புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. தெரியல, எனக்கே இது வந்து ஒரு மாதிரி டைலமாவாக இருக்குது. when it comes to ரியல் லைஃப், ப்ராக்டிக்கல் லைஃப், நானே இதை எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஐ ஷுட் ஒர்க் ஆன் மை செல்ஃப் நிறையா விஷயங்களில். என்னமோ என்ன பேசினாலுமே இந்த பாட்காஸ்ட் சேனல் வரும்போது எனக்கு இந்த பேசி முடிக்கும்போது எவ்ரிதிங் இஸ் ஸோ சிம்பிள், அட் த சேம் டைம் எவ்ரிதிங் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு தோணுது. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஸ்டேட்மெண்ட்டு தான். எந்த டாபிக் எடுத்து பேசினாலும் எல்லா ஆங்கிள்லேருந்து யோசித்து பேசுகிறனாலே பைத்தியம் முடிச்சுற மாதிரி இருக்குது. எவ்ரிதிங் சீம்ஸ் ஸோ சிம்பிள், அட் த சேம் டைம் எவ்ரிதிங் இஸ் காம்ப்ளிகேட்டட். புரியவே மாட்டேங்குது இந்த வாழ்க்கை. என்னமோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என் ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தா எனக்கு 2 ஆங்கிள் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அது மூலமாக ஏதாச்சும் எனக்கு பாட்காஸ்ட் பேசணும் கூட தோணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே சொல்லுங்கள். அதாவது ரொம்ப ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியாக செல்வராகவன் சார் படத்தில் வர மாதிரி நான் சொன்னதும் மழை வந்துச்சான் அந்த பாட்டு ஒன்று வருமே,
நான் சொல்லலை வெயில் வந்துச்சா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, மறந்துட்டு அந்த லிரிக்ஸ்லாம். ரெண்டுமே இது வந்துச்சா முத்து முத்து பேச்சு காத்தோடு, அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில். இப்போ அது கொஞ்சம் அண்டர்ரேட்டட் சாங் தான். பட் அந்த பாட்டில் வரும்போது, அந்த பாட்டில் ஒரு சீன்லாம் வரும். தனுஷ் திடீர்னு அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இருக்கார், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஒன்று இருக்குது, இவ்வளோலாம் தாண்டி செல்வராகவன் சார் அவர் அதை பண்ண வச்சிருக்காரு அப்படின்னா இட் ஷோஸ் இன்டிமேசி. தனுஷ் வந்து திடீர்னு ஃபார்ட் பண்ணிடுவார் அவங்க பார்ட்னருக்கு முன்னாடி. அது காமெடியாகவே அவங்களுக்குள்ளே முடிஞ்சிடும். அது ஒரு மாதிரி அந்த சீன் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் மாலை நேரத்து மயக்கம்னு ஒரு படம் இருக்குது. அஃப்கோர்ஸ் டேரக்டட் பை செல்வராகவன் சார். பட் அந்த டைமில் அவர் டேரக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ கேஸ் போயிட்டு இருந்தனால கீதாஞ்சலி செல்வராகவன் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அந்த படத்தில் ஒரு லவ் காட்டுவாங்க, அது பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். அந்த ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது எட்டி கிட்டி பார்த்துறாத அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. நாத்தம் குடலை பிடுங்குது, இதில் எட்டி வேறு பார்க்குறாங்களாம் உனக்கு. அது ரொம்ப ப்ராக்டிக்கல் கிரவுண்டட் ரியாலிட்டி ஆஃப் லவ். அது செல்வராகவன் சார்ட்டு எனக்கு அவர் லவ்வை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுதான் லவ்னு நான் போய் அங்கே ஃபிக்ஸ் ஆகாமல் இப்படி தான் எல்லாமே ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியாக இருக்கணும், ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறுக்கிக்கிட்டு அந்த மாதிரி அதுக்குள்ளே போய் மாட்டிக்காமல், அட் த சேம் டைம் மணிரத்னம் சார் ஆல்சோ ஷோஸ் லவ் விச் இஸ் அட் அது ஒரு பீக் லவ். அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான். என்னதான் ரியல் டைம் பீப்புள்ஸ் எல்லாம் வச்சு அவர் ஒரு கதை பண்ணாலுமே அவர் காட்டுற ஒரு காதல் வந்து கிட்டத்தட்ட கேட்ராமா மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி தான் இருக்கும். பட் த ஃபேக்ட் இஸ், நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, எனக்கு செல்வராகவன் சார் காட்டுற அந்த இன்டிமேசியான லவ் ரொம்ப பிடிக்குங்கிறக்காக மணிரத்னம் சார் காட்டுற அந்த ஃபேரி டெய்ல் லவ் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இட் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு நான் நினைக்கக்கூடாது. அதுலேருந்தும் நான் டேக் அவேஸ் எடுத்துக்கணும்ல. ஸோ லவ் ஆல்சோ சீம்ஸ் டு பி ஃபேரி டெய்ல் மாதிரி, பட் இட் ஆல்சோ சீம்ஸ் டு பி வெரி ப்ராக்டிக்கல் இன் ரியாலிட்டி. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆணும் பெண்ணும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது தான் காதல். என்ன கருமமா போங்க. ஜஸ்ட் எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன கருத்து, அது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாட் டு யூ திங்க் அப்படிங்கிறது? இஸ் லவ் அ ஃபேரி டெய்ல் ஆர் இஸ் லவ் பீயிங் ரியல், ஸோ மச் ப்ராக்டிக்கல், மோர் ஓவர் ஆஃப் பீயிங் ப்ராக்டிக்கல், ஆர் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணுறது தான் லவ்வா, இல்லை ஜென்ரலாக உங்களோட கருத்து என்னன்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பை. டாட்டா பயங்கரமாக போட்டு உங்களையும் குழப்பிட்டேனோ, பரவாயில்ல குழம்புங்க. டாட்டா.